ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பிளாஸ்டிக் பொருட்களின் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வருவோருக்கு 1ஆம் தேதி காலை 7 மணி முதல் நகராட்சி கார்ப்பரேஷன் ஃபைன் போட்டு 2000 ரூபாய் ஃபைனு, 5000 ரூபாய் ஃபைனு. இது ஒரு வரமுறை இல்லாமல் இருக்குது. கஸ்டமர் பை எடுத்துகிட்டு வந்தாலும் 2000 ரூபாய் ஃபைனு, 3000 ரூபாய் ஃபைனுன்னு இருக்குது. இதை பல முறை அங்கே சொல்லிட்டோம். அது எதனால் அந்த ஃபைனு, இங்கே மஞ்சப்பை முதலமைச்சர் மஞ்சப்பை ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க. அந்த மஞ்சப்பை ஸ்கீம் இங்கே யாராவது ஒரு மகளிர் இதுக்கு அந்த ஸ்கீமை கொடுத்து ஏதாவது ஒரு பேங்க் மூலயமா கொடுத்து எம்எஸ்எம்இயில் கொடுத்து இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாலும் இதுக்கு ஒரு தீர்வு வரும். அதை அரசாங்கம் செஞ்சால் தான் இது நிற்கும். கஸ்டமர் எடுத்துகிட்டு வரக்குள்ள, வாடிக்கையாளர்கள் எங்களிடம் எடுத்துகிட்டு வரக்குள்ள நாங்கள் வாடிக்கையாளரை நீ உள்ளார வர வேணாம் நாங்கள் சொல்ல முடியாது. உள்ளார வரக்குள்ளே அதை ஃபைன் போடுறேன்னு சொல்லிவிட்டு உள்ளார கடையில் இருக்க பொருட்கள், ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனியில் பேக் செஞ்சு வச்சுருக்கிற பொருட்களையும் சேர்த்து குப்பையில் எடுத்து போடுறாங்க. அப்படின்னா எவ்வளோ இழப்பீடு ஆகிறது? நம்ம வரி கடலூர் நகரத்தில் வரி 62% வர்த்தகர்களிடமிருந்து ஜிஎஸ்டியாகவும் வரியாகவும் வருது. திருப்பி மேலே பலுவை எங்களுக்கு சேர்த்துக்கிட்டு வர்றதில் எங்கள் மண்டல தலைவரின் பேரில் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட சண்முகண்ணன் தலைமையில், வீரப்பண்ணன் தலைமையில் இங்கே இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். அதனால் இதை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று கலெக்டர் ஐயா கிட்ட இது கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வர்த்தகர்களை அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தான் இன்னும் வியாபாரம் வளரும். நாங்கள் கடலூர் இலக்கை பெருசாக வச்சுருக்கோம். வியாபாரம் வளர்கிறதுக்கு அரசு உறுதுணையாக நிற்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். அதேமாரி மண்டபத்தில் இந்த அந்தந்த நேரத்துக்கு மேலா மாதிரி போடுறாங்க. விசேஷங்கள் மேலே ஏதாவது டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் எடுத்து இங்கே எல்லா ஃபர்னிச்சர் எல்லாம் போடுறாங்க. அவங்க ஜிஎஸ்டியே கட்டுறதில்லை, ஜவுளியும் சேர்த்து போடுறாங்க. ஜவுளி கடை அப்பப்போ தீபாவளி, பொங்கலுக்கு டென்ட்டு போட்டு அவங்க ஜவுளி செய்கிறாங்க. அவங்க ஜிஎஸ்டி கட்டுறதில்லை, எதுவும் கட்டுறதில்லை. இங்கே நாங்கள் ஆண்டு ஃபுல்லாக ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்காது, அதில் எதுவுமே இருக்காது. ஆனால் கம்மியாக கொடுக்குறாங்கன்ற ஒரே நோக்கத்தில் ஜனங்க போய் அங்கே வாங்கிடுது. அதுக்கப்புறம் சர்வீஸ் கிடைத்தாரக்குள்ள தான் தெரியுது அதில் பல குறைபாடு இருக்குது. அந்த பொருட்களில் விலை கம்மியாக கொடுக்குறாங்க. துணி எதாக இருக்கட்டும், இங்கே துணி கடை வச்சுருக்காங்க, இவ்வளோ துணி கடைகள் இருக்குது, இவ்வளோ நகை கடைகள் இருக்குது, இவ்வளோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிற கடை இருக்குது, செல்ஃபோன், எல்லாத்துக்கும் இப்போ ஒரு மண்டபத்தை எடுத்துகிட்டு போடுற இது இருக்குது. அதுக்கும் மனு கொடுத்துருக்கோம். அதையும் இன்றைக்கி விழுப்புரத்தில் அண்ணன் போய் அங்கே சண்முக அண்ணன் மண்டல தலைவர் அங்கே போய் ஒரு இதை ஆக்கிரமித்து அது அவங்க சீல் வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி கடலூரில் கலெக்டர் ஐயா கிட்ட அதை சொல்லியிருக்கோம். இதுக்கும் தீர்வு வரும்னு எதிர்பார்க்குறோம்.